ஹாய் வாங்க. நம்ம குடும்பத்த பத்தி, நம்ம குடும்பத்துல பெண்கள பத்தி பேசுவோமா? குடும்பத்துல பெண்கள் முக்கியத்துவத்த பத்தி பேசுவோம். பெண்கள் வந்து பெண்கள் பெண்கள் வந்து குடும்பத்துல ரொம்ப முக்கியம் இல்லையாங்க? ஆனா அத பெருசா யாருமே பேசுறதே இல்லங்க. எப்ப பேசுவாங்க தெரியுமா? மகளிர் தினத்தன்னைக்கு தான் பேசுவாங்க. எல்லாமே மகளிர் தினத்தன்னைக்கு தான் பேசுவாங்க. மத்த நேரங்கள்ல பெண்கள் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு வேலை செய்ற மெஷினு. அவ்வளோதான் அவங்களுக்கு. ஆனா பெண்கள் இல்லைன்னா என்ன ஆகுங்க? ஒரு குடும்பம் குடும்பமா இருக்குமா? ஆனா அது வந்து எந்த ஆண்களுமே அத வந்து பெருசா அனலைஸே பண்ண மாட்றாங்க. ஏன்? ஆண்கள் மட்டும் இல்ல. அவங்க வீட்ல உள்ள பெண்களே பண்ண மாட்றாங்க. அதாவது புகுந்த வீட்ல உள்ள பெண்களே சொல்றேன். ஆண்களும் முக்கியம் தான். ஆனா பெண் இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும்? எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்படுவாங்க? அவங்க வேலைக்கும் சரி, சாப்பாட்டுக்கும் சரி, எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நானும் எனக்கு தெரிஞ்ச 2, 3 குடும்பங்கள் இது மாரி இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பார்த்துருக்கேன். ஆண்களும் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா, அப்படிலாம் நீ கொண்டு வந்தாலும், குடும்ப தலைவி இல்லன்னா எப்படிங்க நல்லாருக்கும்? எங்க ஊர்ல நெறைய குடும்பத்துல வந்து ஆண்கள் வந்து குடும்ப செலவ ஏத்துக்க மாட்டாங்க. குழந்தைகள கண்டுகொள்ளாத ஆண்கள் நெறைய பார்த்துருக்கேன். பெண்கள் மட்டுமே கூலி வேலைக்கெல்லாம் போயி குடும்பத்த காப்பாத்துவாங்க. ஏன் பெண்கள் மட்டும் இவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையோட இருக்காங்க? தெரியலையே! அதுமாரி எவ்வளோதான் குடிச்சிட்டு அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஐயோ! நான் பார்த்துருக்கேங்க. குடிச்சிட்டு அடிக்கிற ஆண்கள நான் பார்த்துருக்கேன். அதையும் தாங்கிட்டு குடும்பத்துக்காக, குழந்தைங்களுக்காக இருக்க பெண்களையும் நான் பார்த்துருக்கேங்க. அதே சமயம் பெண்கள கொண்டாடுற கணவன்மார்களையும் பார்த்துருக்கேன். இப்ப 2 பேரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது சென்னை மாதிரி பெரிய சிட்டில எல்லாரும் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் நிஜமா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா ஃபேமிலிய ரன் பண்றாங்க. லைஃப்ப ரன் பண்றாங்க. ஆனா, இன்னும் இந்த கிராமப்புறங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பழைய நிலையில தாங்க இன்னும் இருக்காங்க. பெண்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால அவங்க குடும்பத்த விட்டு வெளியிலயும் போக முடியல. குடும்பத்துக்குள்ள இருந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு வயசுக்கு மேல அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப ஹஸ்பண்ட் நம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. அதுதான் அவங்களுக்குலாம் அட்வான்டேஜா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. பெண்களை வந்து சக மனுஷியா பார்க்கணுங்க. யாரா இருந்தாலும். அவங்களுக்கும் உணர்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மகளிர் தினத்துல மட்டும் கொண்டாடிடக் கூடாது. எல்லா நேரங்களிலும் அவங்கள கொண்டாடணும். பெண்கள கொண்டாடணும். பெண்கள் சந்தோஷமா இருந்தா தான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா தான் எல்லாமே நல்லாருக்கும். அதனால எல்லாரும் பெண்களை சக மனுஷியா பாருங்க போதும்.